சாரி, ரொம்ப நாள் டிலே ஆயிடுச்சு. நான் சக்ஸஸ் ஸ்டோரி போடணுன்ட்டு இருந்தேன். பட் வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. நான் வந்து உங்களோட பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் 5 அண்ட் கிளாஸ் 6 2மே ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையில நான் இருந்தேன். ஆக்சுவலி என்னன்னா, அவ்வளோதான், இனிமேட்டு வேறு எதுவும் இல்லை உயிரை தவிர அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன். பட் நான் இது கிளாஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் சொன்ன ப்ராக்டிசஸ்லாம் திரும்ப 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 நான் பண்ண எனக்கு என் லைஃப் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ், பெரிய 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 சேஞ்சாக இருக்குது. என்னால் அதை சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சேஞ்சாக இருக்குது. நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையிலலாம் இருந்தனோ அதெல்லாம் இப்போ நினைக்க கூட என்னால் முடியல. நினச்சி கூட பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. நான் ரொம்ப அதுலேருந்தெல்லாம் எல்லாத்துலேருந்தும் ரொம்ப நான் நினைக்காத அளவுக்கு நான் வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. என்னென்னா ஆக்சுவலி நான் வந்து உங்கள் வீடியோஸ் பார்ப்பேன், நிறையா பார்த்துருக்கேன். பட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். பட் ஓகே, எல்லோரும் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லும்போது எல்லாத்துக்கும் நிஜமாக நடக்குதா, அப்போ நமக்கும் இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சி ஜாயின் பண்ணேன். பட் காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் சொன்னதெல்லாம் மட்டும்தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் வேறு எதுவுமே எக்ஸஸாக நான் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணல. நீங்கள் சொன்னதெல்லாம் மட்டும்தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ வந்து நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருந்தேன். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து நான் மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸில் வந்து எல்லாமே எங்களுக்கு கொடுத்து தான் அனுப்பிச்சாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் என் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ்ன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்சம் இஷ்யூ ஆகி ஒரு பெரிய கடனில் போய் மாட்டிட்டாங்க. இப்போ நான் என்னோடய நகை ஃபுல் 40 பவுன் நகை எல்லாமே விற்று, காரு, பைக்கு எல்லாத்தையும் விற்று தான் நாங்கள் எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் விற்றுமே எங்களால் செட்டில் பண்ண முடியல எதுக்குமே. அதுக்கப்புறமும் 20 lakhs கிட்ட கடன் இருந்துச்சு. பட் அதுக்கு சுத்தமாக அமௌண்ட் இல்லை. நாங்கள் வந்து அந்த சுச்சுவேஷனில் தான் நான் அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன். பட் வந்து எப்படின்னே தெரில. நான் இதை மட்டும்தான் நினச்சி நான் என் லைஃப் கொஞ்சம் பெட்டராகுன்ற மாதிரி தான், பெட்டராக இருக்குன்றது தான் நினச்சிட்டே இருந்தேன். அதில் வந்து எனக்கு நிறைய சேஞ்சஸ். ஆக்சுவலி நிறைய பக்கம் இருந்து அமௌண்ட் வாங்கி இப்பயும் கடன் தான். பட் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலுமே வந்து என்னென்னா, முன்ன இருந்த அளவுக்கு ஒரு டார்ச்சரோ, ஒரு ப்ரெஷரோ, ஒரு பிரச்சனையோ இப்போ நான் ஃபேஸ் பண்ணலை. இப்போ எனக்கு எதுவுமே இல்லை. இப்போ வந்து என்னென்னா, எல்லா பக்கமும் வாங்கி எந்தெந்த பிரச்சனையும் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி நிறைய பிரச்சனை. என் ஹஸ்பண்ட் நிறைய என்கிட்ட மறைச்சிட்டாங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணதுலேருந்து அதெல்லாம் இப்போ இது பண்ணி இப்போ ஏர்ன் பண்ணுற காசு அப்படியே எனக்கு போட்டு விடுறாங்க. என்ன நடக்குதோ எல்லாமே என்கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சேஞ்சஸ் என் லைஃப்பில். எனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸஸ். ஆக்சுவலி நான் இப்படிலாம் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லுவேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு ஜாயின் பண்ணுறப்ப. பட் ஏன்னா எனக்கு இருந்த பிரச்சனைக்கு நான் இது ஓகே ஒரு ட்ரை தான் பண்ணி பார்க்கலாம். எவ்வளவோ நான் நிறைய சாமி கும்பிட்டுருக்கேன், நிறையா விரதம் இருந்திருக்கேன். 48 days 21 days அது மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கேன். ஓகே, இதையும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் ஜாயின் பண்ணேன். பட் அது எனக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் தரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஜாயின் பண்ணுறப்ப எல்லாமே அப்படியே பெரிய ஒரு தடங்களாகவே தான் எங்களுக்கு இருக்கும். எதுவுமே எல்லாமே எங்கே போய் ஜாதகம் கேட்டாலுமே 1 year ஆகும், இதெல்லாம் சரியாக 2 years ஆகும், இப்படி தான் சொல்லுவாங்க. அது இன்னும் எங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு மன அழுத்தமாக இருக்கும். ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாகவே தான் இருக்கும். இன்னும் 1 year இப்படி தான் இருக்கணுமா, இன்னும் 2 year இப்படி தான் இருக்கணுமா, அந்த மாதிரிலாம் நான் நிறைய ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். அப்புறம் என் இன்லாஸ் வீட்டில் என்னை பண்ண பிரச்சனைக்கெலாம் நான் அதையே அந்த பாஸ்ட்டையே நினச்சி அவங்க ஏன் என்னை இப்படி பேசுனாங்க, அவங்க ஏன் என்னை அப்படி பேசுனாங்க, அந்த பாஸ்ட்டே நினச்சி நான் உட்காந்தே இருப்பேன். நைட்லாம் தூங்க மாட்டேன். நிறைய நைட்ஸ் என் தூக்கமே போச்சு. நிறைய அப்படியே மண்டையில் போட்டு இது பண்ணிகிட்டே இருந்தேன். பட் அதெல்லாம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வினையாக வந்திருக்கான்னு எனக்கு இப்போ கிளாஸஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. நம்மளோட பாஸ்ட் எவ்வளோ நினைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ப்ரெசன்ட் லைஃப் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுன்றது எனக்கு அதில் தான் எனக்கு நிறையா புரிய வந்துச்சு. நான் எல்லாத்துக்குமே கிராட்டிடியூட் பண்ணேன். எல்லாமே ஹீலிங், கிராட்டிடியூடு எல்லாமே நிறைய விஷுவலைசேஷன், ரிட்டன் எழுதுறது எல்லாமே நான் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் கண்டினியூஸாக. நான் பண்ண எனக்கு ஒரு பெரிய பிரேக்காக இந்த பெரிய அந்த தடங்களாக இருந்தது எல்லாம் உடஞ்சி எனக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃபான ஒரு மூச்சு விடுறதுக்கான ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு அப்படியே சால்வ் ஆகிட்டே வந்துச்சு. நான் இது ஜாயின் பண்ணதுலேருந்துமே நான் ஒவ்வொன்றா சால்வ் ஆகி எனக்கு இப்போ நான் என்னென்ன இழந்தனோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு சரி பண்ணி கொண்டு வந்த மாதிரி எனக்கு இருக்குது. நான் நிறையா அமௌண்ட் வந்து கேட்டு வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க அடிக்கடி. அது எல்லாம் சால்வ் ஆச்சு. அங்கே இங்கேன்னு ரெடி பண்ணி நாங்கள் கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு வந்து
என்னோட வண்டிய வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்து எனக்கு ஒரு வண்டி இருந்தா நல்லா இருக்குமேன்னு நான் யோசிச்சு நான் ப்ரே பண்ணேன். அதுக்குமே வண்டி வந்து எனக்கு என் ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க வந்து, "இந்தா என் வண்டிய வச்சுக்கோ கொஞ்ச நாளைக்கு" அப்படின்னு சொல்லி அந்த வண்டி குடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு என் தாலி மொதற்கொண்டு என்ட்ட இல்ல. எல்லாத்தையும் வச்சாச்சு. எல்லாமே தாலிய கோயில்ல போட்டாச்சு. மித்தது எல்லாத்தையும் வச்சாச்சு. அது எல்லாமே வந்து எனக்கு ஒரு செயின் இருந்தா ஓகேவா இருக்கும்னு யோசிச்சேன். அதே மாரி எனக்கு ஒரு செயின் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் சிங்கப்பூர் போக விடாம நெறையா நெறையா பிரச்சனை பண்ணாங்க. பாஸ்போர்ட்லாம் வாங்கி வச்சு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணாங்க. லைஃபே அவ்வளோதான்னு நெனச்சோம். பட் அதுவுமே இந்த ப்ரேயர் நாங்க இந்த ஹீலிங் இந்த டெக்னிக்ஸ்லாம் நான் பண்ண 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 என்னாச்சுன்னா அகெயின் ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி இப்போ அவங்க ஃபாரினே போயிட்டாங்க. ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் 6ல வந்து நான் ஒரு நாள் மார்னிங் வந்து நான் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருப்பேன். பட் வந்து என்னன்னா எனக்கு என் ஹஸ்பண்ட் ஃபாரின் போனால் தான் நான் அடுத்து சொல்லணும்னு நான் எக்ஸ்பெக்ட் நினச்சிட்டு இருந்தேன். இதுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அவங்க இப்போ கிளம்பி ஒரு 15 டேஸ் ஆச்சு. ஸோ எனக்கு அதுக்கு இடையில போட வேற டைம் இல்லை. அதனால தான் நான் போட முடியல. 15 டேஸ் ஆச்சு அவங்க கிளம்பி. ஒர்க்குமே ஓரளவுக்கு செட் ஆகி இப்போ ஓரளவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய 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 ஸ்ட்ரெஸ்லேருந்து நாங்கள் வெளியே வந்திருக்கோம். நாங்கள் ஆக்சுவலி லைஃபே நாங்கள் எண்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தோம். அதுலேருந்து நாங்கள் வந்து ரொம்ப 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 இந்த கிளாஸ்னால மட்டும்தான் நாங்கள் வந்து நாங்கள் இந்த பண்ண டெக்னிக்ஸு இந்த நீங்கள் சொன்னதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் மேம். நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் நான் அப்பப்போ ஃபாலோ பண்ணேன். சாரி ஃபார் த டிலே. ஆக்சுவலி நான் இதை முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும். பட் சாரி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம்.